இப்போது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு கல்லூரி பெண் தன்னோட கல்லூரி கழிவறையிலேயே சுகப்பிரசவம் அடைஞ்சு அந்த குழந்தைய கழிவறையில் தூக்கி போட்டு கல்லூரி நிர்வாகம் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துருப்போம். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதம் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கிற வரைக்கும் அந்த பெண்ணோட வீட்லேயும் அந்த பெண்ணோட உறவினர்கள் அம்மா யாருமே அந்த பெண் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கல. கல்லூரி நிர்வாகமோ இல்லை வகுப்பறையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கண்டுபிடிக்கல. இதை கேட்கும்போதே பலருக்கும் பல கேள்விகள் எழுது. உண்மையாகவே இந்த வழக்கில் என்னதான் மேம் நடந்தது? இந்த ஒரு கதையோட பின்னணி என்ன மேம்? ஆமாம், இது அகெயின் யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய சஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்தை சார்ந்த அந்த பெண் கல்லூரி மாணவி, அதாவது 3000 மாணவிகள் மேல் படிக்கக்கூடிய ஒரு விமென்ஸ் காலேஜ். அந்த இடத்துல எல்லாரும் கேட்கலாம், விமென்ஸ் காலேஜில் எப்படிங்க ப்ரெக்னன்சி எப்படிங்க அப்படின்னும் போது இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. என்னங்க கதை விட்றீங்க, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிறு தெரியலையா, யாரும் கவனிக்கலையா, கேட்கலையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே சொல்லப்படுது. இதில் என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய அம்மா வேலைக்கு போகும்போது வர்றதுனால வீட்டில் அவங்க அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் இல்லையா, திரும்ப பேரண்ட்ஸ் என்ன வேலைக்கு போனாலும் பசங்க மேலே தயவு செஞ்சு கவனத்தை வைங்கன்னு. இவங்க அந்த விஷயத்தை பெருசாக பண்ணாததுனால இந்த பெண் என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். இது என்ன நடக்குது அப்படின்னா, ஜனவரி 30 அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் அவங்க மயக்க போட்டு விழுறாங்க. விழும்போது சுற்றி பார்த்தோன்னா அவங்க சுற்றி ஃபுல்லாக பிளட்,